பாட்டாளி ஹாய். மக்கள் கட்சியின் சார்பில் மழையில முளைச்ச 17ஆம் தேதி காளான் பொந்துற மாரி, சென்னையில் எப்பல்லாம் எலக்ஷன் வருதோ, அப்பல்லாம் தமிழக அரசு பாமக வந்து தலை தூக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு தூக்கும்னு நடத்த கேளுங்க. வேண்டும் என இந்த வலியுறுத்தி 10% இடஒதுக்கீடு வேணும், இல்ல ஒரு மாபெரும் 15% போராட்டத்தை இடஒதுக்கீடு வேணும் எங்களுக்கு நடத்த அப்படின்னு இருக்கிறோம். சொல்லிட்டு இறங்கிறோம். எங்கள் இது கட்சியினுடைய யார் முன்னாடி வந்து தலைவர் மரியாதைக்குரிய நின்றுருக்குன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர் அன்புமணி டிவிகே ராமதாஸ் தலைமையகத்துல வந்து அவர்கள் நின்றுருக்கு. பிஸ்யானந்த் வந்து பார்த்துருக்காங்க. மிகுந்த பாலு, முக்கியத்துவம் வாய்ந்த அட்வொகேட் பாலுன்னு இந்த நினைக்கிறேன். அவர் தான் வந்து போராட்டத்தில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள யார் சார்பில் வந்திருக்காருன்னு அரசியல் கேட்டிங்கன்னா, கட்சிகள், பையன் சார்பில் சமூக வந்திருக்காங்க. அப்பா இயக்கங்கள், சார்பில் வரல, பையன் சார்பில் சமூக அன்புமணி நீதியில் அக்கறை தலைமையில் கொண்டிருக்கக்கூடிய வந்திருக்காரு. அமைப்புகள் எல்லாம் அப்போ வந்து தனியாக அதில் போராட்டம் கலந்து கொள்ள பண்ணுறாங்க வேண்டும் சென்னையில் என்று இடஒதுக்கீடு வேணும்ன்ட்டு. வலியுறுத்தி பையன் தனியாக போராட்டம் பண்ணுறாராம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனித்தனியாக அரசியல் கூட்டணி போலாம்ல கட்சிகளுக்கும் அப்படிங்கிற மாரி. அவர் அப்போது கடிதம் நீங்கள் எலெக்ஷன் எழுதியிருக்கிறார். டைமில் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் ஒவ்வொரு பண்ணி யாரை நீங்கள் இயக்கத்தையும் ப்ரூஃப் பண்ண சந்தித்து நினைக்கிறீங்க? அந்த தலைவர்களிடத்திலே யார்கிட்ட நீங்கள் அன்புமணி காட்டணும்னு ராமதாஸ் நினைக்கிறீங்க? ஏன்னா அவருடைய இப்போ இப்போ கடிதத்தை நீங்கள் எலெக்ஷன் இப்போ வைத்திருக்கிறோம். போராட்டம் பண்ணி அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு இடஒதுக்கீடு இப்போ ரிசர்வேஷன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி அடுத்து ஒரு கணக்கெடுப்பு சர்க்கார் நடத்த வேண்டும் மாறிச்சு என்று வச்சுங்க. இப்போ இந்த சர்க்கார் தொடர்ந்து தோத்துருச்சு. அடுத்து ஒரு சர்க்கார் வலியுறுத்தி வருதுன்னா, அந்த வரக்கூடிய சர்க்கார் இந்த நீங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்த அந்த தமிழக வெற்றி ரிசர்வேஷன் மெயின்டைன் கழகத்தினுடைய பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தலைவர் மரியாதைக்குரிய கோர்ட் ஆர்டர் இல்லாமல் எந்த ஒரு விஜய் சட்டத்தையும் அவர்கள் உங்களால் ஸ்டடி பண்ண முடியாது. இயக்கத்தின் ஏன்னு கேட்டால் சார்பில் இடஒதுக்கீடு வந்து எல்லாருக்கும் போராட்டத்தில் கலந்து கொள்ள சமமாக வேண்டும் கொடுத்தா என்று தான் உங்களுக்கு வலியுறுத்துவதற்காக கொடுக்க முடியும். இன்று உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுக்க பாமகவுடைய முடியாது. கட்சி அப்போ எல்லாருக்கும் தலைவர் தெரிஞ்ச விஷயம். அப்படி தெரிஞ்சு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கன்னா, கட்சியினுடைய முக்கிய அந்த குறைஞ்சபட்ச நிர்வாகிகளை மக்களை நீங்கள் சந்தித்து முட்டாளாக்கி உங்களுக்கு மருத்துவர் ஓட்டு அன்புமணி ராமதாஸ் கிடைக்கும், அவருடைய கூட்டணியில் பேரம் கடிதத்தை பேசலாம் இன்று அப்படிங்கிற வழங்கியிருக்கிறோம். நோக்கத்துக்காக தான் நீங்கள் அந்த போராட்டம் பண்ணுறீங்க. நிச்சயமாக அதுக்கு வந்து டிவிகே மாதிரி ஒரு கட்சி வந்து எங்கள் இதுக்கெல்லாம் கட்சியின் இடம் சார்பில் கொடுக்கூடாங்கிறது தான் என்னோட கலந்து ஒப்பீனியன். இன்னும் ஒரு கொள்வார்கள் என்று ஜாதி மதவாத உறுதியாக கட்சி தெரிவித்திருக்கிறார்கள். பாமகங்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னா, கலவரம், அடிதடி, வெட்டு, குத்து எல்லா விதமான பிரச்சனையும் இந்த எலெக்ஷன் டைமில் நடத்துவாங்க. அதுக்கு முன்னு உதாரணமாக அவங்கள்ட்ட ஏகப்பட்டது அதாவது கிடக்குது. இந்த அப்போ அந்த மாதிரி ஒரு சந்திப்பை மதவாதம், ஜாதிவாத பொறுத்தவரை கட்சி நம்ம எப்படி சொல்றது, டிவிகே மாதிரி ஒரு பொது தாவேகா சமூகத்துக்கு இயக்கம் ஒரு ஆரம்பித்த சமமாக வர ஒரு முதல் கட்சி கூட மாநாட்டிலிருந்தே வைக்காம இருக்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அதே வேண்டும் மாதிரி என்று அழுத்தம் திருத்தமாக அவங்களாட்டி சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமையில பாருங்களேன். அமைப்பாக அப்பனும் இது பையனும் இருக்கிறது. குள்ளாட்டியே. அப்பா என்ன கணக்கு போட்டிருக்காருன்னா, நான் திராவிட திமுக கூட போயிடுறேன். இயக்கத்திற்கெல்லாம் பையன் என்ன இன்றைக்கு கணக்கு போட்டிருக்காருன்னா, பாடம் ஒண்ணு சொல்லக்கூடிய புதுசா ஏதாச்சும் வகையில் ஒரு கட்சி கூட இவருடைய சேர்ந்துடலாம், இல்லைன்னா கருத்து பாஜக இருக்கிறது. கூட சேர்ந்துடலாம். இந்த அப்படிங்கிற மாதிரி போராட்டத்தை அவரு கலந்து கணக்கு கொள்ள போட்டு வேண்டும் வச்சிருக்கேன். ஏன்னா, இப்போ என்றுதான் 2 பேருக்குள்ளாட்டி ஒரு கனெக்டட் இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. திமுகவிற்கு மக்களை மட்டுமல்லாமல் முட்டாளாக்குறது தான் அந்த சண்டை போடுற விஷயம்லாம். காரணம் அது எப்படி ஒரே அவர்கள் டைம்ல 2 பேரும் போராட்டம் பண்றீங்க? எடுக்கக்கூடாது என்பதில் அப்பனும் உறுதியாக போராட்டம் பண்றாரு, இருக்கிறார். பையனும் போராட்டம் எடுக்க பண்றீங்க. மாட்டோம் என்ற அதுவும் ஒரே முடிவோடு சமூகத்துக்காக வேலை செய்யணும்னு எனவே சொல்லிட்டு ஒரே இப்பொழுது கட்சியில வந்துட்டு நீங்க 2 பேரும் போராட்டம் பண்றீங்க. நடிப்பவர்களை உங்களுக்குள்ளாட்டி ஒரு ஒற்றுமை இல்லங்கும் போது நீங்க அவர்கள் மக்களுக்கு எப்படி இங்கே ஒற்றுமையா நீங்க திமுக போராட போறீங்க? இருக்கக்கூடிய கூட்டணி புரியுதுங்களா? அப்போ கட்சிகளுக்கு கூட உங்களாட்டி சொத்து நாங்கள் தர்க்கம், அந்த அழைப்பு தர்க்கம், இந்த தர்க்கம் ஏகப்பட்ட விடுத்திருக்கிறோம். பிரச்சனை எனவே இது உங்களாட்டி இருக்கு. போராட்டத்திற்கான அப்போ அழைப்பு. மக்களை முட்டாளாக்கி மற்றபடி அந்த மக்களோட எண்ணிக்கை அரசியல் காட்டி ரீதியான நீங்க பேரம் பேசி பணத்தை யார் சம்பாதிக்கிறதுக்காக தான் நீங்க அந்த செய்யப்பட்டது, நோக்கத்துல எது இருக்கீங்க. நடந்தது என்பதெல்லாம் அப்போ தலைவர்கள் இது முடிவு நீங்க இப்போ இந்த பார்க்க விசிக்கு நீங்க இந்த அழைப்பு கொடுத்துருப்பீங்க, கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, விசிக்கு வந்து உங்களோட எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சி மாதிரி நீங்க நினைச்சுப்பீங்க. அந்த மக்களுக்குள்ளாட்டியே நீங்க ஒரு சண்டையை வளர்த்து விட்டு, அந்த மக்களுக்குள்ளாட்டியே அந்த மக்களோட வெறுப்பு வச்சு தான் நீங்க இன்ன வரைக்கும் அரசு நடத்திட்டு இருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சி டிவிகே மாதிரி ஒரு கட்சி வந்து ஆதரவு தெரிவிக்காம இருக்கிறது தான் நல்லது. என்னோட ஒப்பீனியன் அதான். மற்ற உங்களோட ஒப்பீனியன். ஓகே, பாய்.